எம்ஜிஆரும் கண்ணதாசனும் சேர்ந்து ஒரு படத்தில் இணைவதாக இருந்தது. அந்த படத்தின் பெயர் ஊமையன் கோட்டை. கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்தை தயாரிக்கிறார் என்று தெரிந்தவுடன் எம்ஜிஆர் அவரிடம் வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் என்று சொன்னார். கண்ணதாசனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எம்ஜிஆரே வந்து கேட்பது அதிர்ஷ்ட தேவதையே தன் வீட்டில் வந்து பணமோலை கொட்டுவது போல் ஆகும் என்று கண்ணதாசன் சந்தோஷப்பட்டார். அதுவரை சேர்த்து வைத்திருந்த கதையை மாற்றி எம்ஜிஆருக்காக தனி கவனம் செலுத்தி கதையில் சிறப்பாக சில சண்டை காட்சிகள், சில வசனங்கள் எல்லாவற்றையும் எம்ஜிஆர் வகையில் மன்னர் கண்ணதாசன் உருவாக்கி கொண்டிருந்தார். நாள் ஆகிக்கொண்டே வந்தது. கண்ணதாசன் எம்ஜிஆருடன் காட்சி கொடுத்தார். அப்பொழுது எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் சொன்னார், நீங்கள் மற்றவர்கள் போர்ஷனை எடுக்க ஆரம்பித்து விடுங்கள், நான் இணைந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அதே போல கண்ணதாசன் மற்ற நடிகர் நடிகைகளின் போர்ஷனை எடுத்துக்கொண்டிருந்தார். அப்படி எடுத்துக்கொண்டிருந்த பொழுது எம்ஜிஆர் அந்த படப்பிடிப்புக்கு வந்தார். அந்த படப்பிடிப்பில் ஒரு நடிகை நடித்து கொண்டிருந்தார். அந்த நடிகை சாயா படத்தில் எம்ஜிஆர் மடிமேல் படுத்ததால் அவர் கணவரால் அந்த படமே நின்று போனது. அன்று முதல் அந்த நடிகையை எங்கே கண்டாலும் எம்ஜிஆர் ஒதுங்கி போய்விடுவார் அல்லது கண்ணும் காணாமல் சென்று விடுவார். அப்படிதான் கண்ணதாசன் தயாரித்த ஊமையன் கோட்டை படத்தில் இந்த நடிகைக்கு சின்ன வேடம்தான் என்றாலும் அவர் நடித்து கொண்டிருப்பதால் எம்ஜிஆர் பேசாமல் போய்விட்டார். அதன் பிறகு கண்ணதாசன் படத்திற்கு அவர் கால்ஷீட் கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு படத்திற்கும் எம்ஜிஆர் ஏதாவது ஒரு காரணம் வைத்திருந்தார். அது மனதுக்குள் வைத்திருப்பார், வெளியே சொல்ல மாட்டார். அப்படி அவர் நடிக்காமல் போன படங்கள், எம்ஜிஆர் நடித்து பாதிலே நின்று போன படங்கள் சாயா, நாடோடியின் மகன், மறுபிறவி, இன்பக்கனவு, உன்னை விட மாட்டேன், சமூகமே நான் உன் சொந்தம், உங்களுக்காக நான், தியாகத்தின் வெற்றி, தேனாற்றங்கரை, தந்தையும் மகனும், சிலம்புக்குகை, கேரளக்கண்ணி, குமாரதேவன், மலைநாட்டு இளவரசன், வாழ பிறந்தவன், ஊமையன் கோட்டை, ஊரே என் உறவு, மாடி வீட்டு எல்லை, பைலட் ராஜ், எல்லைக்காவலன், இணைந்த கைகள், நானும் ஒரு தொழிலாளி, நல்லதை நாடு கேட்கும், உன்னை விடமாட்டேன், கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு. ஸ்ரீதர் இயக்கிய அண்ணா என் தெய்வம் படத்தில் எம்ஜிஆர் நடித்தார். ஆனால் இந்த படம் ஒரு சில காரணங்களால் பாதியிலேயே கைவிடப்பட்டது. தொடர்ந்து இந்த படத்தின் காட்சிகளை பாக்யராஜ் அவரது போலீஸ் 100 என்ற படத்தில் கச்சிதமாக இணைத்தார். மறைந்த நடிகை சரோஜாதேவி எம்ஜிஆருடன் மட்டும் 26 படங்களில் இணைந்து நடித்துள்ளார். அவர்களது ஜோடியை தொடர்ந்து பார்த்து ரசித்த அந்த கால ரசிகர்கள் அது பற்றி எந்த விமர்சனமும் செய்ததில்லை. ஆனால் இந்த காலத்தில் 1-2 படங்களில் சேர்ந்து நடித்தாலே வேற நாயகியர் கிடைக்கவில்லையா என்று கமெண்ட் செய்வார்கள். எம்ஜிஆர் சரோஜாதேவிக்கு ஜோடியாக நடித்தார்கள் என்றால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும். ஆனால் இருவரும் சேர்ந்து நடிக்காமல் போன படங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். பரமபிதா ஜி.என். வேலுமணி தயாரிப்பில் சங்கர் இயக்கிய படத்தில் எம்ஜிஆர் பரமபிதாவாகவும் சரோஜாதேவி கன்னியாஸ்திரியாகவும் நடித்து சில காட்சிகள் படமாக்கப்பட்டன. அது ஏனோ நின்று போனது. அந்த படத்திலிருந்து எம்ஜிஆரின் சில புகைப்படங்கள் வெளியாகி அன்றைய காலண்டர்களில் வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சரோஜாதேவி கன்னியாஸ்திரியாக இருக்கும் போட்டோ ஸ்டில்கள் எதுவும் வரவில்லை. அடுத்து ரகசிய போலீஸ் 115 படத்திலும் ஒரு தாய் மக்கள் படத்திலிருந்து சரோஜாதேவி தான் எம்ஜிஆர் ஜோடியாக நடிப்பதாக இருந்தது. ஆனால் என்ன காரணத்தாலோ சரோஜாதேவி விலக்கப்பட்டு ஜெயலலிதா அந்த 2 படங்களும் நடித்தார். அடுத்து பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பந்துலு இயக்கிய அண்ணன் காட்டிய வழி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜாதேவி நடித்த சில காட்சிகள் படமாக்கப்பட்டன. அது ஏனும் நின்று போனது. இதையடுத்து மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வந்த பிறகு எம்ஜிஆர் நடிப்பதாக இருந்த படம் காவல்காரன். அந்த படத்திற்கு முதலில் இட்ட பெயர் மனைவி. அதில் சரோஜாதேவி நடிப்பதாக பூஜைகளிலும் கலந்து கொண்டார். ஆனால் படத்தில் நடித்தது ஜெயலலிதா. என்ன காரணத்தினாலோ அந்த படத்தில் அவர் விலக்கப்பட்டு படத்தின் பெயரும் மாற்றப்பட்டது. அடுத்து அடிமை பெண் என்ற படம் தொடங்கிய போது சரோஜாதேவி, கே.ஆர். விஜயா, ஜெயலலிதா இருந்தார்கள். அப்புறம் சரோஜாதேவி, கே.ஆர். விஜயா இருவரும் இல்லை. ஜெயலலிதாவே இரட்டை வேடத்தில் நடித்தார். இப்படி எம்ஜிஆர், சரோஜாதேவி நடிக்காமல் போன படங்கள் இந்த படங்கள் தான். நடித்திருந்தால் நன்றாக இருக்கும்.